ஒரு மகன் என்ன முடிவு பண்றான்? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முடிவு பெறாரு. உலக புரட்சியாளனுடைய வரலாறு எல்லாம் பாக்குறாரு. அவன் எல்லாரும் சொல்றான், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. ஹோசிமின் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சார்ந்து சாவது மேலானது. புரட்சியாளர் நம்பிக்கை. அப்ப முடிவெடுக்குது, என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். இது புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ். அவரை தன் முன்னத்தியராக எடுத்துக்கிறார். காரணம் என்ன? அவர் பிடல் காஸ்ட்ரோ எடுத்திருக்கலாம், ஓசிமின் எடுத்திருக்கலாம், யாசர் அரபாத் எடுத்திருக்கலாம், எத்தனை விடுதலை போராட்ட வீரர்களை முன்மாதிரி எடுத்திருக்கலாம். ஆனால் தன் தந்தையர் நாடு இந்திய நாட்டின் விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸை தன்னுடைய முன்னத்தியராக எடுத்துக்கொண்டு, எங்கள் தலைவன், நாங்கள் நிறைய ரத்தம் தந்துவிட்டோம், அன்பான உலகத்தீரே கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று போராட வந்தார். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, தம்பி தங்கைகளே, கவனத்தில் வச்சுக்கணும். இப்படி வந்தான் நம்ம தலைவன்.